அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நான் அடிக்கடி பேசுகிறதுல ஒரு முக்கியமான டாப்பிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சிளம் குழந்தைகள், இளம் பிள்ளைகளை குறிவைத்து நடத்தும் இந்த பாலியல் வன்கொடுமை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இடங்கள்ல அதிகமாகிட்டே போயிட்டுருக்குதுங்க. நான் வந்து 1 நாள் 2 நாள்லாம் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமாகி போயிட்டுருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? தண்டனைகள் குறைவு. சட்டங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிக்கிட்டு இருக்குது. ஒருத்தங்கள கண்டு பயம் கிடையாது, யாரையும் கண்டுமே. தவறு யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்டு பயம் கிடையாது. திருப்பி யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிட்டு போலான்னு. இந்தியா வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில இதேமாரி ஒரு தவறு நடந்ததே கிடையாதுங்க. திமுக ஆட்சி நடந்திருக்கு. திமுகவை எனக்கு வந்து நான் திமுகவோட ஒரு இது காரியகர்த்தா அப்படி எதுவுமே ஃப்ரெண்ட்ஸோ எதுவுமே எனக்கு கிடையாது. ஏடிஎம்கே ஆட்சி நடந்திருக்கு. காங்கிரஸில் இருந்திருக்கு. பிஜேபி இருந்திருக்கு. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எல்லா நாடுகள்லையும், எல்லா ஸ்டேட்லேயும், எல்லா இதுலேயும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். பச்சை குழந்தைங்க ஓட்டு கேட்டது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒருக்க சொல்லியிருந்தார். முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள் எனக்கு வந்து மாமா உங்களுக்கு வேண்டி நாங்கள் ஓட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கள் வந்து வீட்டில் உள்ள பெற்றோர்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது கூட அந்த மனுஷன் வந்து ஒரு குரல் கொடுக்க மாட்றாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமாங்க? ஒரு 34 இது நடந்திருக்குதுங்க. 34 நாள்ல 207 நேத்தையோட சேர்த்தீங்கன்னா 210 பாலியல் வன்கொடுமை சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் முக்கியமானது ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்தே போயிட்டுருக்கு. என்னென்னா பச்சிளம் குழந்தைகள பாலியல் வன்கொடுமை பண்ணுறக்கூடியவங்கள. இவங்களெல்லாம் எப்படி விடுறாங்க? என்ன நடக்குது? என்ன இதுவுமே எனக்கு புரியலைங்க. உண்மையிலேயே புரியல. என்னங்க நான் இப்போமா சொல்கிறது என்னென்னா, என்னைக்கா இருந்தாலும் சரி மகாராஷ்டிரா பக்கம் போங்க. அதுக்குன்னு ஏரியா இருக்குது. அங்கே போய் பாருங்கள், பிரச்சனை கிடையாது. ஏங்க இந்த பச்சிளம் குழந்தைங்க உங்களை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சுது? எவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கிற எவனாவது ஒருத்தன் வாய் திறந்து பேசுவீங்களாடே? மற்ற டைமில் எல்லாம் மற்றது எல்லாமே பேச தானே செய்கிறாங்க. இப்போ ஏதாவது பேசட்டுமாங்க? என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்குது நாடு? எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரிய தானே செய்யுது. எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம்? என்ன போயிட்டுருக்குது? எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்குறோன்னு எல்லாத்துக்கும் தெரிய தானே செய்யுது. அப்போனா ஏன் இப்படி இருக்கிறோன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. கொஞ்சம் குரல் கொடுங்க. எல்லாருமே கட்சியில் இருப்பீங்க. உங்களோட பாலிட்டிக்கலில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கும்போது அந்த லைன்லேருந்து அவங்களே தப்புன்னு யார் செஞ்சாலும் தப்பு தான். ஏன்னா கடவுளே தப்பு செஞ்சாலும் தப்பு தான். வேறு என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? கம்பு எடுத்தவன் எல்லாரும் ராஜாவாகலான்னா என்னதுங்க இது? வேட்டை எடுத்த எல்லாருமே, கம்பு எடுத்த எல்லாருமே நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தேன் எப்படி? இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் ரொம்ப வன்மையாட்டு கண்டிக்கணும். ரொம்ப வன்மையாட்டு கண்டிக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு இதாக இருக்கணும். என்கிட்டலாம் ஒரு நாளைக்கு இதேமாரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட நீ ஏதாவது தண்டனை பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு நாளைக்கு அந்த நபர்கிட்ட இருந்து 50 கிராம் சதையை உடம்புலேருந்து கட் பண்ணி எடுக்கணும். சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நீ சைக்கோவான்னு நினைப்பீங்க. எனக்கு சைக்கோ தாங்க இதிலெல்லாம். ஒரு சில விஷயங்களில் நம்ம சைக்கோ தான். ஏன்னெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கிடவே முடியாது. ஏற்றுக்கிடக்கூடிய விஷயத்தில் நம்ம ஏற்றுக்கிடலாம். இது வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே தவறு செய்யாத மனுஷனும் இல்லை, தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனும் இல்லை. ஆனால் பச்சிளம் குழந்தைகளை டச் பண்ணும்போது நாங்கள் ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைகிட்ட ₹1 சாக்லேட் கொடுக்குறோம். ₹1 சாக்லேட் கொடுத்தா அந்த குழந்தை என்ன செய்யும்? சிரிச்சுக்கிட்டு மாமா அங்கிள்னு சொல்லிட்டு வரதான் செய்யும். வருமா வராதா? வரதானே செய்யும். திருப்பி என்னதுங்க அந்த குழந்தையில எப்படிங்க பண்ணதுக்குலாம் உங்களுக்குலாம் என்ன அறிவு தான் இருக்குன்னு தெரியல அவனுக்குலாம். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் நல்லபடியாக பார்க்கலாம். இதேமாரி விஷயங்களை தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸிப் அதாவது யாராவது இருந்தாச்சுன்னா கூட அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாட்டு கேளுங்க. இதேமாரி விஷயங்களை பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே பக்குவமாங்க இருக்குது. பச்சிளம் குழந்தைகள்கிட்ட என்ன தெரியும் அதுகளுக்கு? கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட்டிங்.